ஹலோ ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் தீன் சுவை கணக்கு. நம்ம இன்றைக்கி 10th மேக்ஸில் 6வது பாடம் முக்கோணவியல் ட்ரிக்னோமெட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இறக்க கோண கணக்குகள், அதாவது ப்ராப்ளம் இன்வால்விங் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏற்ற கோணமும் இறக்க கோணமும் ஒன்றுவிட்ட கோணமாக இருப்பதால் அவை இரண்டும் சமமாக இருக்கும். அதாவது மேலேருந்து ஒரு பொருளை நம்ம கீழே பார்த்தோம்னா நம்ம இறக்க கோணத்தில் தான் பார்ப்போம். அங்கே என்ன இறக்க கோணம் இருக்கோ அதே அளவு தான் ஏற்ற கோணமாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை நம்ம பேசிக்காக வச்சு தான் இந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆர் ஈக்குவல். இங்கே பிகம் வராது, பிகாஸ் தே ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸாக இருக்கனால ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது இதற்குண்டான எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் புக்கில் பக்கம் 266 எடுத்துக்காட்டு 6-26. 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டடத்தின் அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையான தொலைவை காண்க. இப்போ பாருங்கள் இந்த படத்தை. இந்த கட்டடத்தோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 மீட்டர். இங்கே ஒரு நபர் இருந்துட்டு கீழே 60 டிகிரி இறக்க கோணத்தில் ஒரு பந்தை பார்க்குறாரு. அப்போது இந்த பந்துக்கும் இந்த கட்டடத்துக்கும் இடையில் உள்ள தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம ஒரு செங்கோண முக்கோணமாக வரைஞ்சிக்கிறோம். இங்கே என்ன இறக்க கோணத்தில் இவர் பார்க்குறாரோ, அதாவது இவரோட பார்வை கோட்டிலேருந்து எவ்வளவு குறைவாக இறக்க கோணத்தில் பார்க்குறாரோ இதை தான் இந்த பந்திலிருந்து இவருக்குண்டான ஏற்ற கோணமாக எடுத்து இந்த கணக்குக்கு நம்ம விடை கண்டுபிடிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 258 எக்ஸாம்பிள் 6.26. A player sitting on the top of the tower of height 20 meter observe the angle of depression of a ball lying on the ground as 60 degree. Find the distance between the foot of the tower and the ball. இப்போ இந்த பர்சன் வந்து இந்த பில்டிங் 20 மீட்டர்ஸ் ஹைட் உள்ள பில்டிங்க்கு மேலே இருக்கிறாரு. இந்த பாலை வந்து 60 டிகிரியில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாரு. அப்போது நம்ம இந்த பாலுக்கும் இந்த பில்டிங்க்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது ஏபிங்கிறது தான் வந்து அந்த டவரோட ஹைட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சி அப்படிங்கிறது பாலோட பொசிஷன். இந்த ஏங்கிற பிளேஸ்லேருந்து தான் ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, இந்த பாலை கீழ் நோக்கி பார்க்குறாரு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இறக்க கோணம் வந்து 60 டிகிரி, அதாவது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இதை நம்ம இறக்க கோணத்தை நம்ம சிலேருந்து ஏற்ற கோணமாக எடுத்துக்கிறோம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனாக எடுத்துக்கிறோம். அப்போது இங்கே இருக்க 60 டிகிரி தான் இங்கே இருக்க 60 டிகிரி வரும். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த டவர். இங்கே நம்மளுக்கு என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. இந்த 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா ஏபிங்கிற சைடு இருக்குது, அதனுடைய வேல்யூ வந்து 20 மீட்டர். இந்த 60 டிகிரிக்கு அட்ஜசன்ட் அருகில் இருக்கிறது என்னென்னா பிசி. இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இதுதான் பந்துக்கும் அந்த கட்டடத்துக்கும் இடையில் உள்ள தொலைவு. அப்போது tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்ப்பக்கம் வந்து ஏபி, அடுத்துள்ள பக்கம் பிசி. ஏபியோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 20, பிசியோட வேல்யூ தெரியாது. tan 60யோட வேல்யூ என்ன நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, √3. 20 பை பிசி, இந்த வேல்யூ அப்படியே இங்கே வரும். இப்போ நம்மளுக்கு எந்த வேல்யூ வேணும்னா பிசியோட வேல்யூ தான் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நியூமரேட்டருக்கும் அதாவது தொகுதிக்கும் இந்த √3 இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ பிசி ஈக்குவல் டு 20 பை √3. கீழே நம்மளுக்கு √3 இருக்க வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், √3ஆல் மேலேயும் கீழேயும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்படி மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் இதனோட வேல்யூ என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ இதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 20√3 டிவைடட் பை இந்த √3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3 மட்டும் வரும். √3யோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 1.732. ஸோ 20 × 1.732 டிவைடட் பை 3. இந்த 20யை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6.66 × 1.732. இப்போ பிசியோட வேல்யூ வந்து 11.54 மீட்டர் அப்படின்னு வரும். இப்போது இந்த 20ஆல் 3ஆல் டிவைட் பண்ணுறதையும் 1.732வை 6.66ஆல் மல்டிபிள் பண்ணுறதையும் ரஃப் ஒர்க்கில் நீங்கள் எழுதிக்கோங்க.
அடுத்தது எடுத்துக்காட்டு 6-27 2 கட்டடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 30 டிகிரி ஆகும். முதல் கட்டிடத்தின் உயரம் 60 மீட்டர் எனில் இரண்டாவது கட்டடத்தின் உயரத்தை காண்க. √3 = 1.732. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கட்டடம் இருக்குது. 2 கட்டடத்துக்கு இடையில உள்ள தொலைவு எவ்வளோன்னா 140 மீட்டர். இந்த முதல் கட்டடம் வந்து 60 மீட்டர் தொலைவுலையும் இரண்டாவது கட்டடத்தோட உயரத்தை கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த இரண்டாவது கட்டடத்தோட உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தோட உச்சியை நம்ம 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது கட்டடத்தோட உயரம் என்னவாக இருக்கும்? இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணம் வர மாதிரி ஒரு படத்தை வரைகிறோம். இங்கே 40 டிகிரி 140 டிகிரி இருந்தால் அதே 140 டிகிரி தான் இங்கேயும் இருக்கும். இதனுடைய உயரம் 60 டிகிரியாக இருந்தால் இந்த இடம் இந்த டியிலேருந்து எம் இருக்கு இல்லையா, இந்த உயரமும் 60 டிகிரி தான் இருக்கும். Example 6.27. The horizontal distance between two buildings is 140 meter. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 30 degree. If the height of the first building is 60 meter, find the height of the second building. √3 = 1.732. இப்போ பிசி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பில்டிங், ஏடி அப்படிங்கிறது செகண்ட் பில்டிங். இந்த ரெண்டு பில்டிங்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 140 மீட்டர். இங்கே எடுக்கிற 140 மீட்டர் தான் இங்கேயும் எடுக்கிறோம். இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அதாவது இறக்க கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரினா இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏற்ற கோணம் 30 டிகிரியாக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே 60 மீட்டர்னால் அதே 60 மீட்டர் தான் இங்கே பேரலாக வரக்கூடிய டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறோம். அப்போது இந்த இடம் தான் நம்மளுக்கு தெரியாது. இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட எய்ம். இப்போ பாருங்கள், பிஏஇ இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளில் tan 30 டிகிரியை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த tan 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா ஏஇ அப்படிங்கிற சைடு தான் ஆப்போசிட் ஆகும். இதுக்கு அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம் என்னவாக இருக்குன்னா 140 மீட்டர் இருக்குது. அதுதான் பி. இப்போ ட்ரையாங்கிள் பிஏஇயில் tan 30 டிகிரி பார்க்குறோம். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைட் வந்து ஏஇ, அதனுடைய அடுத்துள்ள பக்கம் வந்து பிஇ. ஏஇயோட வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். பிஇ வந்து நம்மளுக்கு 140 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. tan 30யோட வேல்யூ என்னது 1/√3 = x/140. இப்போ நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 140 இங்கே மல்டிப்ளிகேஷனில் போகுமா? ஸோ 140/√3 = x. கீழே √3 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், √3ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ தான் என்ன ஆகாது, வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ 140√3 டிவைடட் பை இந்த √3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3 தான் வரும் = x. √3யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1.732. நம்மளுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 140யை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 46.66 வரும் இன்ட்டு 1.732. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 80.83. இதுதான் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் அதாவது இரண்டாவது கட்டடத்தோட உயரம் வேணும்னா ஏற்கனவே இந்த 60யோட இந்த எக்ஸை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 60 + 80.83 = 140.83 மீட்டர். இதுதான் இரண்டாவது கட்டடத்தினுடைய உயரமாக இருக்கும். 140 வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 46.66ன்னு வந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 46.67ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து 1.732வை 46.67ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும், 80.83 தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் எடுத்தால் போதும். இதை நீங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதிக்கோங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு 6-28. 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி எனில் மரத்தின் உயரத்தை காண்க. Example 6.28. From the top of the tower of 50 meter high, the angle of depression of the top and bottom of a tree are observed to be 30 degree and 45 degree respectively. Find the height of the tree. √3 = 1.732.
அதாவது 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் இருக்குது. அதுக்கு அருகில் ஒரு மரம் இருக்குது. இந்த கோபுரத்தோட உச்சியிலிருந்து இந்த மரத்தினுடைய உச்சியையும் அடிபாகம் 2 பொசிஷனையும் நம்ம பார்க்குறோம். இந்த உச்சியை வந்து 30 டிகிரி இறக்க கோணத்துலையும் இதனுடைய அடிபாகத்தை 45 டிகிரி இறக்க கோணத்துலையும் பார்க்குறோம். அப்படி பார்த்தா இந்த மரத்தினுடைய உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோபுரத்துக்கும் மரத்துக்கும் இடையில உள்ள தொலைவை அவங்க கொடுக்கவும் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ இறக்க கோணத்தில் தானே பார்க்குறோம். இப்போ இதை உச்சியிலேருந்து இதனுடைய உச்சியை பார்க்குறதுக்கு உண்டான ஏற்ற கோணம் 30 டிகிரினும், இதனுடைய அடிப்பகுதியிலேருந்து இதனுடைய உச்சியை பார்க்குறதுக்கு உண்டான ஏற்ற கோணம் 45 டிகிரி. இதில் ஏசிங்கிறது வந்து அந்த டவர், அதனுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 மீட்டர். டிஇ அப்படிங்கிறது மரம், ட்ரீயாக இருக்குது. இதனுடைய ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல 30 டிகிரியும் இங்கே 45 டிகிரியும் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஏபி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த டவர், கோபுரத்தின் உயரம். டிஇ அப்படிங்கிறது வந்து ட்ரீ, மரமாக இருக்குது. இப்போது இதில் 2 முக்கோணம் இருக்குது. ஏஇபி அப்படிங்கிற ஒரு முக்கோணமும் ஏடிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணமும் இருக்குது. எப்போயுமே நம்ம கணக்கு ஈஸியாக முடிக்கணும்னா, நான் 45 டிகிரி எங்கே இருக்கோ அந்த முக்கோணத்தை ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கணக்கை சிம்பிளாக முடிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்? ஏசிடி. இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 90 டிகிரி இருக்குது. இங்கேயும் 90 டிகிரி இருக்குது. இந்த ஏசிடிங்கிற ட்ரையாங்கிளை முதல்ல எடுத்துக்கிறோம். இதில் எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 45 டிகிரி. இந்த 45 டிகிரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஏசி. இதனுடைய அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 மீட்டர். இந்த 45 டிகிரிக்கு அருகில் அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடிய சைடு என்னென்னா சிடி. இதனுடைய அளவு நம்மளுக்கு தெரியாது. அப்போது ட்ரையாங்கிள் ஏசிடியில் tan 45 டிகிரிக்கு என்ன எழுதுகிறோம்? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த 45 டிகிரியோட எதிர்பக்கம் என்னது? ஏசி. இந்த 45 டிகிரியோட அடுத்துள்ள பக்கம் சிடி. ஏசி வந்து 15 நம்மளுக்கு தெரியும். சிடியோட அளவு எனக்கு தெரியாது. tan 45யோட வேல்யூ அளவு 1. ஸோ 1 ஈக்குவல் டு 50 பை சிடி. இப்போ நம்மளுக்கு எந்த அளவு வேணும்னா சிடியோட அளவு தான் வேணும். ஸோ 1ஓட சிடியை மல்டிபிள் பண்ணால் சிடி தான் வரும். சிடி ஈக்குவல் டு 50. அப்போது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னது வருதுன்னா, அதாவது இந்த டவருக்கும் இந்த மரத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 50 மீட்டர். அடுத்து நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஏபிஇ. அதில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த 30 டிகிரிக்கு எதிர்பக்கம் என்னது? ஏபி. இந்த 30 டிகிரிக்கு அடுத்துள்ள பக்கம் பிஇ. ஏபி நம்மளுக்கு தெரியாது, ஸோ ஏபின்னே எழுதிக்கிறோம். பிஇ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 50. இப்போது இந்த படத்தில் சிலேருந்து டிக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 50 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு பேரலாக இருக்கும்போது இந்த பிஇயோட அளவும் எவ்வளோ தான் இருக்கும்? இதே அளவு தான் 50 இருக்கும். அதை தான் நம்ம அங்கே எடுத்திருக்கோம். ஸோ பிஇ ஈக்குவல் டு 50. tan 30யோட வேல்யூ எவ்வளோனா 1/√3 ஈக்குவல் டு ஏபி பை 50. நம்மளுக்கு இப்போ ஏபியோட வேல்யூ தான் வேணும். ஸோ 50யோட 1 நம்ம க்ராஸில் மல்டிபிள் பண்ணுறோம். 50/√3. அப்போது நம்ம என்ன எழுதலாம்? ஏபி ஈக்குவல் டு 50/√3. கீழே √3 இருக்கக்கூடாது. ஸோ √3ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகாது? வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 50யோட √3யை மல்டிபிள் பண்ணும்போது 50√3. √3யோட √3யை மல்டிபிள் பண்ணும்போது 3 மட்டும் வரும். ஸோ ஏபி ஈக்குவல் டு 50 இன்ட்டு √3யோட வேல்யூ 1.732 டிவைடட் பை 3. இந்த 50யை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 16.66ன்னு வந்துகிட்டே இருக்கும். இன்ட்டு 1.732. இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஏபியோட வேல்யூ 28.87ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஏபியோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 28.87. இது டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 50. ஸோ இந்த 50லேருந்து 28.87 நம்ம சப்ராக்ட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? பிசியோட வேல்யூ கிடைக்கும். இந்த பிசியோட வேல்யூ தான் இந்த டிஇயோட வேல்யூ. ஸோ அந்த மரத்தோட உயரம் வேணும்னா டோட்டலாக இருக்கக்கூடிய 50லேருந்து இங்கே கிடைச்சது இல்லையா 28.87 நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பிசியோட வேல்யூ வேணும்னா 50லேருந்து 28.87 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்னா 21.13. ஸோ த ஹைட் ஆஃப் த ட்ரீ, மரத்தின் உயரம் டிஇ வேணும்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 21.13 மீட்டர்.
இப்போ 50யை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 16.66ன்னு வரும். இந்த 6 போயிட்டே இருக்கும். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 16.67 எடுத்துக்கிறோம். இந்த 1.732வை 16.67ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 28.87244ன்னு வரும். நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ 28.87. இந்த 28.87 நம்ம 50லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 21.13. இதை நீங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதிக்கோங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இது கிளியராக புரிஞ்சுச்சா? தேங்க்யூ.